ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் தியேட்டரில் வெளியாகவுள்ள நிலையில் 1996இல் வெளியான இந்தியன் படம் பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை இங்கு பார்க்கலாம். இந்தியன் படக்கதையை ரஜினிகாந்த் மனதில் வைத்து இயக்குனர் ஷங்கர் உருவாக்கியுள்ளார். இன்டர்வெல் காட்சி கூட ரஜினிக்கு ஏற்ற மாதிரிதான் அமைத்திருப்பார். ஆனால் ரஜினி நடிப்பதற்கு மறுப்பு தெரிவித்ததால் கமல்ஹாசனை அணுகியுள்ளனர். கமல்ஹாசனின் சேனாபதி கதாபாத்திரத்திற்கும் நேதாஜி தலைமையிலான இராணுவத்திற்கும் இடையே வலுவான பிணைப்பு இருப்பதை வெளிப்படுத்த சுபாஷ் சந்திர போஸின் ஒரிஜினல் காட்சிகளில் கமல்ஹாசனை விஎஃப்எக்ஸில் ஷங்கர் சேர்த்திருப்பது கவனத்தை ஈர்த்தது. வாலி எழுதிய விண்டெரி பொய்சு பாடலை இந்தியன் படத்தில் சேர்ப்பதற்கு இயக்குனர் ஷங்கர் யோசித்துள்ளார். அந்த வரிகள் சர்ச்சையை உண்டாக்கலாம் என எண்ணியுள்ளார். இருப்பினும் அந்த பாடலுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்தியன் படத்தின் கதையை கமல்ஹாசன் நிராகரித்துவிட்டால் டோலிவுட்டை சேர்ந்த வெங்கடேஷ் மற்றும் அவரது மகன் ராஜசேகரை நடிக்க வைக்க திட்டமிட்டுள்ளனர். ஆனால் கமல்ஹாசன் 2 கதாபாத்திரங்களுக்கும் ஓகே சொல்லி படக்குழுவை மகிழ்ச்சிப்படுத்தினார். 1995 காலகட்டத்தில் இந்திய சினிமாவில் அதிக பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படமாகும். படத்திற்கான மொத்த செலவு 15 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இந்தியன் படத்தில் வரக்கூடிய வர்ம கலையை இந்தியன் மார்ஷியல் மாஸ்டர் ஆசான் ராஜேந்திரன் என்பவரிடம் கமல்ஹாசன் கற்றுள்ளார். அவரை பற்றி புத்தகம் ஒன்றில் படித்து தெரிந்து கொண்டதாக இயக்குனர் ஷங்கர் கூறியிருந்தார். 1996இல் வெளியான இந்தியன் படம் அந்த ஆண்டு ஆஸ்கர் அகாடமி விருதுகளுக்கான சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படம் சாய்ஸ்க்கு பரிந்துரைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.